இந்த வீடியோவில் ஜோன்சர் எப்படி தான் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜோன்சர் இது எப்படி பண்ணணும்னு அவங்களும் கற்றுக்கிட்டோம். அதுக்கு மெயினானதே அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் நீங்கள் வச்சுக்கோங்க. கேவு, மேக்ஸிமு, அதுக்கப்புறம் சுஷி, அப்புறம் மிஷா. கேக்கு பதிலாக ஒலிவா கேரக்டர்னு ஒன்று இருக்கும், அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் ஈலின் பவர், அதாவது மெடிக்கி போகிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஈலின் பவர் தரும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நீங்கள் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளாடுங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன் கேரக்டர். எனக்கு கே இருந்தால் தான் ஓரளவுக்கு நான் ஜோன்சர் பண்ணுவேன். அதனால் நான் கே வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கேரக்டரில் வருமோ அது உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கோங்க. நான் நினச்ச மாதிரி எல்லா கேரக்டரும் வச்சுட்டேன். இப்போது பெட்டு மட்டும்தான். பெட்டில் 2 பெட்டு வைக்கலாம். ஒன்று வந்து ஒட்டிரோ பெட்டு, இன்னொன்று வந்து அந்த ஏலியன் பெட்டு. உங்களுக்கு எந்த பெட்டில் விளையாட வருதோ அந்த பெட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைங்க, எனக்கு ஏற்ற மாதிரி வைக்காதீங்க. நான் வச்சுக்கிறேன்னு வைக்காதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு விளாடுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ரீசப்ளை மேப்பு இல்லைனா லெக் பாயிண்ட்ஸு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டுக்கோங்க. அந்த பேக்கு வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதை கொஞ்சம் இடம் கிடைக்கும். எப்படியோ நான் மேட்ச்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஏன்னா மறந்துருப்பீங்க. அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். நான் முதல்ல கார் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்து என்ன கார் தெரியுதோ, என்ன பைக் தெரியுதோ, இல்லைனா ஜீப்பு, என்ன கார் தெரிஞ்சாலும் லம்போகினி தெரிஞ்சால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையானது அந்த ஜீப்பு இல்லைனா பைக், இந்த 2 வண்டி இருந்தாலே போதும், ஜோன்சர் பண்ணிடலாம். லம்போகினிலாம் எடுத்து பண்ணாதீங்க, சீக்கிரமாக சுற்றுருங்க. ஒன்று ஜீப் எடுங்க இல்லைனா பைக் எடுங்க. நான் வந்து எனக்கு ஜீப் கச்சிடுறேன், ஆனால் நான் ஜீப் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மேப் ஃபுல்லாக பார்த்துட்டேன் எங்கெல்லாம் காயின் இருக்குன்னு. நான் இங்கேருந்து ஜோன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வேண்டியது ஜீப்பு, அதனால எனக்கு கிடச்சிச்சு. என்கிட்ட இப்போ எந்த லூட்டுமே இல்லை, நானும் எதுவுமே இல்லாமல் தான் வந்துட்டுருக்கேன். நான் கரெக்டாக அந்த எல்லோ கலர் பாக்ஸ் ஒன்று இருக்கும், லெவல் 1 இருக்கும். அதில் போய் நீங்கள் யூஸ் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கன்று கிடைக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பிடுங்க, ஏன்னா சுற்றி எனிமி இருப்பாங்க. அதனால் இப்போ நான் டோக்கன் இருக்க கிளம்பிட்டேன். லைட்டாக லூட் எடுத்தோன்னே நீங்கள் லூட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு சுற்றிட்டே இருங்க. ஜீப் கடிச்சோன்னே ஒருவேளை ஜீப்பில் எனிமி அடித்தா கூட ஜீப்பில் அவ்வளோவா குறையாது டேமேஜ். அதனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சாம விளாடுங்க. அவ்வளோதான் நான் திருப்பியும் சொல்கிறேன். இங்கே காயின் நான் 2வது காயின் எடுக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி காயின் எடுத்துகிட்டே இருங்க. ஜோன்சருக்கு மெயினாக காயின் எடுக்கணும். அப்புறம் 2 பேர் செத்துருப்பாங்க, அவங்க ஹீல் பண்ணிட்டு நான் இந்த சென்டோஸா பக்கம் வந்துடுவேன். அப்படியே சுற்றி காயின் எடுத்துகிட்டு இப்போ 2800 காயின் இருக்குது. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த எல்லோ கலர் பாக்ஸு, அதை போய் நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி எல்லா 11 பாக்ஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லூட் அடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான கன்று எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடுங்க. அதுக்கு யூஸ் கொடுத்து அதுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்காதீங்க, காயின் சேர்த்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பைக் வேணும்னு தோணுச்சு, அதனால் இங்கே ஒரு பைக்கை பார்த்தேன், அதனால் நான் பைக் எடுக்க போயிட்டேன். ஆனால் உங்களுக்கு என்ன வண்டியில் வருதோ நீங்கள் பண்ணுங்கள். லம்போகினி வந்தாலும் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் சீக்கிரமாக செத்துருவீங்க. அதனால தான் நான் லம்போகினியில் பண்ண வேணாம் சொல்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், ஒன்று பைக்கில் பண்ணுங்கள் இல்லைனா ஜீப்பில் பண்ணுங்கள். பைக்கில் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, பைக்கில் அவ்வளோ புல்லட் பார்த்தாலும் செதறிடும், அவ்வளோ படாது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராப்லாம் இருக்கும், இந்த மாதிரி ட்ராப்பை மட்டும் அடிங்க. அந்த லோட் ஆகுமே அந்த போய் ட்ராப்லாம் அடிக்காதீங்க. இல்லை 2 சூப்பர் மீடி இருந்தது, அந்த சூப்பர் மீடி எடுத்து நான் பாட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் ஏடபிள்யூஎம் எடுத்தேன். ஏன்னா ஏடபிள்யூஎம் இருந்தால் கொஞ்சம் லாஸ்ட் ஜோனில் கில் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம டீம்மேட் எல்லாருமே கில் அடிச்சுட்டு கடைசியில் 2 பேர் இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு கில் அடித்தோன்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும். ஒரு கில் மட்டும் போதும், மற்றபடி ஜோன்சர் பண்ணால் ஃபுல்லாக பண்ணிட்டே இருங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. இப்போது லெவல் 3 பாக்ஸ் வந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணனால அந்த எலக்ட்ரிக் இன்னில் ப்ளூ கலர் இன்னில் இருக்கும், அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச்பியாக மாற்றிட்டு நான் வந்து லூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது காயின் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் டீம்மேட்டோட செத்துட்டே இருந்தாங்க. நான் பாட்டு இங்கே லூட் அடிச்சுட்டு சூப்பர் மெடிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒன்று இருக்கோம், நம்மளை நம்பி தான் இருக்கும் டீமு. அதனால தான் நான் சூப்பர் மெடிலாம் இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் இந்த பாக்ஸில் அவ்வளோ சூப்பர் மெடி கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டோக்கனு பாதியுமே உங்கள் டீம்மேட் ரிவே பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. நானும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டே தான் இருந்தேன். எனக்கு சூப்பர் மெடி அவ்வளோ பெருசாலாம் கிடைக்கல. 5 சூப்பர் மெடி வச்சிச்சு. இப்போ 17 நார்மல் மெடி தான் இருக்குது. சரி, நான் திருப்பி போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். இன்னைக்கு வேறு ஹெச்பி பட்டு குறையும். அதனால ஹெச்பியாக மாற்றி வச்சுக்கிறவங்க அந்த கேரக்டர் ஹெச்பியாக மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ குறையாது. அதுக்கப்புறம் அந்த ப்ளூ இன்னிலரி எப்போவுமே போட்டுக்கோங்க. அது முடிஞ்சோடனே அடுத்த நிமிஷமே போடுங்க. அதுவும் லோடின் வந்து மேலே காமிக்க ஸ்க்ரீனு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ இன்னிலர் போட்டேன், அது மேலே காமிக்கும். அது எப்போ முடியும், அந்த ப்ளூ கலரில் லெஃப்டில் இன்னிலர் காமிச்சிட்ருக்கோம் ஹெச்பிக்கு மேலே. திருப்பி நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி லூட் வச்சுட்ருவேன். ஏன்னா நம்மளுக்கு சூப்பர் மெடி வேணும் கன்ஃபார்மு. நார்மல் மெடி இருந்தாலும் லார்ஜ் ஜோனில் சர்வே பண்ண முடியாது, சூப்பர் மெடி இருந்தாலும் சர்வே பண்ண முடியாது. நான் சூப்பர் மெடி எடுத்துகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்.
ஒருவேளை உங்களுக்கு ஜோன்ஸ் ரேட் நல்லா பண்ண தெரியும்னா கில்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். இல்லை லைவ்ல நாங்கள் கில் செலெக்ஷன் நடத்திட்டுருக்கோம், அதில் போய் கூட உங்கள் ஸ்கில்லு காமிச்சிங்கன்னா நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். நான் பாட்டு இல்லைனா சுற்றிட்டு இருந்தால் அவங்களே பூய் அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் பூய் அடிச்சாச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.